அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு கேள்வி கேட்பது குற்றமல்ல. கேள்விகளுக்கு பதிலளித்த நபிகளார். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அநேகமான கேள்விகளை எழுப்பினார்கள். அதே சமயம் முஸ்லிம்களும் பல்வேறு கேள்விகளை கேட்டார்கள். ஆண்களைப் போன்று பெண்களும் வினா மூலம் மார்க்கத்தை சரிவர புரிந்து கொண்டார்கள். மார்க்கம் தொடர்பாக தங்களிடம் கேட்கும் கேள்விகளுக்கு சரியான பதில் இல்லை என்பதால் கேள்வி கேட்க கூடாது என்று சொல்லி சிலர் தப்பிக்க நினைக்கிறார்கள். நபிகளாரிடம் நபி தோழர்களும் பொதுமக்களும் மார்க்கம் குறித்து பல்வேறு சந்தேகங்களை கேட்டார்கள். அவர்களை அதட்டாமல் அகற்றாமல் அவர்களுக்கு அழகிய முறையில் நபிகளார் பதில் கொடுத்தார்கள் என்பதற்கு எண்ணற்ற நபி மொழிகள் சாட்சியாக இருக்கின்றன. இதற்கு ஆதாரமாக சில செய்திகளை பார்ப்போம். என் தோழர்கள் நன்மை தரும் செயல்களை பற்றி அதிகமாக கேள்வி கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து நன்மையை கற்றுக்கொண்டார்கள். நான் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் நபி அவர்களிடம் திரும்ப திரும்ப கேட்டு இனி வரவிருக்கும் தீமையை பற்றி தெரிந்து கொண்டேன். அறிவிப்பவர் ஹுதைபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 3607. ஒரு கூட்டத்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், கிராமத்திலிருந்து சிலர் எங்களிடம் இறைச்சி கொண்டு வருகிறார்கள். அதை அறுக்கும் போது அல்லாஹ்வின் பெயர் கூறப்பட்டதா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது. இந்த நிலையில் நாங்கள் அதை உண்ணலாமா என்றும் கேட்டனர். நபி அவர்கள், நீங்கள் அதன் மீது அல்லாஹ்வின் பெயர் சொல்லி அதை உண்ணுங்கள் என்று பதில் சொன்னார்கள். கேள்வி கேட்ட கூட்டத்தார் இறை மறுப்பை அப்போதுதான் கைவிட்டு புதிதாக இஸ்லாத்தை தழுவியிருந்தார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 5502. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.